Praise the Lord. Hallelujah. சாட்சிகளை நாம் கேட்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது சாட்சி சொன்னாங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. யார் எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிடலாம். ஆனால் ஒரு மனிதனோட யார் பேசணும்? ஆண்டவர் பேசணும். ஆண்டவர் பேசினால் பேசினது தான். பேசலாம். பைபிள் சொல்கிறது, அவர் போல் பேசிட யாரும் இல்லை. அவர் பேசினா எதுக்காக பேசுறாரோ அது நிறைவேறும். வானத்திலிருந்து மழை பூமிக்கு எப்படி வருதோ, எந்த நோக்கத்தோடு வருதோ அது செய்து முடிக்காமல் திரும்பாது. அதுபோல ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் அவரிடத்தில் திரும்பாது. பேசலாம். இரண்டாவது தம்பி கார்த்தி சொன்னது போல இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள், ஆனால் அற்புதம் செய்கிற தேவன். செங்கல்ல போயிடாததுக்கு பயம் இருக்கதான் செய்யும். ஆனால் ஒரு கோலத்துக்கு போட்டால் ரெண்டா பிரிஞ்சிடும். எல்லா வெட்டாந்தரையும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. எதிரிகள் வந்தாலும் மூழ்கிடுவாங்க. பேசலாம். அப்படி அற்புதங்கள் செய்கிற தேவன் நமக்கு தேவன். அதே போல இவர்கள் நம்ம சேகர் ஐயா மற்றும் அந்த அம்மா அவங்க சொன்னதான சாட்சி. அவருக்கு 3 பிள்ளைகள். ஆனால் நிறைய வியாபாரங்கள் செய்திருக்கிறார்கள், நிறைய நாடுகள் போயிருக்கிறார்கள். என்னதான் போயிருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்தாங்க. பார்த்தீங்களா? அதான் பாக்கியம். ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பாரம்பரியங்கள் தான் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அவர்கள் ஆசீர்வதிச்சிருக்காரு. பேசல. அவ்வளவு வெள்ளக்கார போலயே இருப்பாங்க. கலர் பார்த்தீங்களா? நான் இப்படி இருக்கிற ரெண்டு பார்த்தீங்களா? எம்ஜிஆர் இருக்கிறார். அதனால எம்ஜிஆர் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதய தெய்வமாய் வணங்குவாங்க. எம்ஜிஆர் பற்றி பேசினா கோபம் வரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு உண்டாகும். சரி, ஒரு வார்த்தை வசனம் என்னுடைய இருதயத்தில் வந்து போய் கொண்டிருந்தது. அந்த வார்த்தையை நாம் இன்றைய தினத்தில் தியானிக்கலாம். 85வது சங்கீதம். சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பேசலாம். நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 85:6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இன்று நம்ம ஜெபிக்கிறதான ஜெபங்கள் எல்லாமே என்ன ஜெபம்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தர வேண்டும், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை தர வேண்டும், ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைகளை தர வேண்டும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு மனைவியை தர வேண்டும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு கணவரை தர வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையா இல்லையா? பேசலாம். ஒரே ராத்திரில 2000 ரூபாய் நோட்ல சொல்லாம போச்சு அப்படின்னா அழிப்பு வந்து எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க? உண்மை சந்தோஷப்பட்டீங்களா? 2000 நோட்டு எல்லாத்துக்கும் போனதுங்க. சந்தோஷப்பட்டீங்களா? துக்கப்பட்டீங்களா? ஏன்னா 2000 நோட்டே இல்லை உங்கள்கிட்ட. அப்ப
இல்ல 2000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்த உடனே சந்தோஷப்பட்டீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா 500-1000 ரூபாய்க்கு போயிட்டு வேலை செஞ்ச மக்கள் அது இல்லைன்னு சொன்னா வேதனை தான் பட்டிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. உண்மை இல்லையா? உங்கள்கிட்ட இல்லை அதனால சந்தோஷப்பட்டீங்க. ஓ, என்கிட்ட இருந்தாதே நான் வேதனைப்படணும். நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே மாத்திட்டேன். அந்த 2000 நோட்டே வச்சுக்கல. நீங்களாம் கொடுத்தாதான் என்கிட்ட இருக்கும். அப்போ இவன் இதை கொடுத்தலாம் கேட்கல. என் ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும் கேட்கல. எங்களை திரும்ப உயிர்ப்பித்தருளும். அப்ப நம்மளுடைய ஜெபங்களுக்கும் இந்த ஜெபத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். யாருக்கு இதை எழுதுறாரு? 1ஆம் வசனத்துக்கு மேல கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம். யார் இந்த கோராகு? மோசேக்கு எதிராக பேசினான். என்ன பேசினா? நம்ம எப்பயுமே சங்கீதம் 1 நம்ம படிக்கிறோம், 2 படிக்கிறோம், 3 படிக்கிறோம். ஆனா மேல உள்ளது என்ன பண்றது இல்ல. ஆனா அந்த சங்கீதமே என்ன பண்றது? கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதம். அப்ப இந்த கோராகு என்பவன் யார்? மோசேக்கு விரோதமாக எதிர்த்து பேசினார். இந்த கோராகின் கூட்டத்தையும் தேவன் என்ன செய்தார்? எதிர்த்து பேசினபடியினால் பூமி 2ஆக பிளந்தது. பூமி 2ஆக பிளந்தபடியினால் கோராகு எல்லாமே அதை தள்ளி மூடப்பட்டார்கள். உண்மையா? எத்தனை பேர் உண்மை பண்றீங்க? உண்மைதான். ரைட். அப்படி இருக்கீங்க. கோராகு எப்படி வந்தான்? கேள்வி சரியா தப்பா? சங்கீதத்துக்கு வரலாமா? வரக்கூடாதா? வரலாமா? இப்படி வரலாம்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப என்னாகம புத்தகத்திலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு சாப்டர் க்ளோஸ். கோராகின் உண்டான எல்லாவற்றையும் பூமி 2ஆக பிளந்தது. எதிர்த்து பேசினவர்களை எல்லாம் பூமி என்ன பண்ணினது? விழுங்கி போட்டது. அப்ப என்னாகமத்துக்கு முன்னால ஒருவேளை சங்கீதம் வந்திருந்தால் ரூட்டி கிளியர். ஆனா இங்க எங்க வருது? எத்தனையோ புத்தகங்கள் தாண்டி வருகிறது. இதுக்கு விடையை நீங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். தேடி கண்டுபிடிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் என்னை ஆசீர்வதியும். பைபிள் கூட சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தம் கூட ஆண்டவர் கொடுத்தது என்னது? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே. அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் என்பது சாதாரணமே கிடைக்காது. ஆனா இந்த ஆண்டின் முடிவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அது மாற்றம் கிடையாது. ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு பல பிரச்சனைகளை தாங்கணும், சகிக்கணும். லகுவா வந்தா துரிதமாய் வந்ததான ஐஸ்வர்யம் என்ன பண்ணாது? தங்காது. அப்ப பாடுகள் மத்தியில வரணும். அது ஸ்டாண்டர்டா இருக்கும், நிலைத்திருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட ஒரு பாசு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், நிறைவாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவங்க மத்தியில எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் சமைத்து இது போயிடுச்சுன்னா என்னத்துக்கு யூஸ்?
நீங்க சம்பாதிக்கிறதா எதுக்காக? நீங்க சம்பாதிக்கிறதா எதுக்காக சொல்லுங்க? நல்லா இருக்கணும், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும். எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சு கூடுல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுக்கு யூஸ் இல்லை. அதனால தான் சொல்றாரு, எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னு ஒரு கேள்வி எழுப்புறான். இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்போ என்னை ஜபத்துல 2 வகை இருக்குதான். ஒன்னு டும் டாம் ஜபம். என்ன ஜபம்? டும் டாம் ஜபம். என்னதுல டும் டாம் ஜபம்னா, நான் தான் என்ன சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க. நீங்களே புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களெல்லாம் டும் டும் சுட்டு வேண்டும் வேண்டாம். என்ன வேண்டும்? வேண்டும் வேண்டும் வேண்டும். ராத்திரில தூக்கம் வேண்டுமா வேண்டாமா? பகலில தூக்கம் வேண்டாம். கை காலுக்கு சுகம். நிறைய பேர் நல்லா இருந்தது, ஏன் சர்ச்சைக்கு வரல எனக்கு முடியலங்கன்னா வாயின் மாதிரி தீப்படி உனக்கு அப்படியே ஆயிடும். பேசலாம். அப்ப வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம். அப்ப நம்ம வேண்டும்ன்றதெல்லாம் எது, வேண்டான்றதெல்லாம் எது? இதெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குதானே யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம கொடுத்ததான ஜெபம், நம்ம குடும்பத்தை ஜெபம், மனைவியை கொடுத்த ஜெபம், பிள்ளையை கொடுத்த ஜெபம், நாட்டை கொடுத்த ஜெபம் அவசியம்தான். ஆனா அந்த ஜெபத்துல ஆண்டவர் பிரியப்பட வேண்டும். இந்த ஜெபத்தை யார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். பாத்தீங்களா? திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அந்த திரும்ப உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழிகளை நடத்துவாராக. அந்த நல்ல ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கும் பொழுது நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்தருளும். பேசலாம். ஆண்டவரே என்னை ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு உயர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்திக்கிட்டே போகணும். அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். அப்படி நாம் வாழ்க்கையில உயர 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதங்களில் எல்லாவற்றையும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனுஷன் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அப்பான்னு ஒருத்தர்னா அவர் தான் அப்பா, வேற யாரும் இருக்க முடியாது. அம்மானா ஒருத்தர் தான், அது எந்த வித மாற்றம் கிடையாது. அதே போல ஆவிக்குரிய தகப்பன்னா ஒருத்தர் தான், அவரை மீறி எங்க என்ன பண்ண முடியாது. அப்போ வேதம் கூறுகிறது, நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களிலே நாம் ஆண்டவருக்கு என்ன செய்தோம், என்ன தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், சபையின் காரியங்களிலே என்ன பங்கெடுத்திருக்கிறோம், இவைகளை எல்லாம் நீர் என்னை திரும்ப உயிர்ப்பித்தால் தானே நடைபெறும். பேசலாம். உயிரற்ற ஒரு சடலத்துக்கிட்ட போய் எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் சொல்லுவாங்க, செத்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்தா அது எப்படி இருக்குமா? அப்படியே தான் இருக்கும். அது போல தேவனை அறிந்தும் அறியாமல் வாழ்கிறதான நமது வாழ்க்கையில தேவனை எதைத்தான் கொடுத்தாலும், ஒருத்தட்ட 2 காசு கொடுக்கிறாரு, ஒருத்தட்ட 5 வெள்ளி கொடுக்கிறாரு, ஒருத்தட்ட 10 வெள்ளி கொடுக்கிறாரு. 10 உள்ளவன் 20 மாத்திரம், 5 உள்ளவன் 10 மாத்திரம், 2 உள்ளவன் 4 மாத்திரம், 1 உள்ளவன் என்ன பண்றான், புதைச்சு வைத்தான். நம்ம புதைத்து வைப்பதற்காக, மறைத்து வைப்பதற்காக தேவன் நமக்கு எதுவும் கொடுக்கவில்லை. பலிகி பெருகுவாயாக. பேசலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், பெருக வேண்டும், பலிகி பெருக வேண்டும். இது யாக்கோபுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் பலிகி பெருகினான். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும். அவன் சந்ததித்தான் நீங்கள் நான். அவனுடைய 12 குமாரர்கள் நிமித்தமாகத்தான் பூமி பலிகி பெருகினது. நாம் எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்துதான் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்,
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நாம் ஆசீர்வாதமாக வாழ்வது அவசியம்தான். அதே சமயத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு வாழ்வது, உயிரோடு இருப்பது அவசியம். ஜீவனை பார்க்கிற உமது கிருபை நல்லது. நான் உயிரோடு இருந்து உமது செயல்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன். அப்போ ஒரு மனிதனுக்கு உடலை விட உயிரும், உடலை விட உயிரும் அவசியமானது. அப்ப நாம் நமது வாழ்க்கையில வாழ வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும்? வசனம் சொல்கிறது, நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்ப ஆசீர்வாதங்கள் ஜெபம் என்பது அவசியம்தான். அதே சமயத்தில் உயிரோடு இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்காய் வாழ்வது அவசியம். அரிது அரிது, மாடினராய் பிறப்பது அரிது, அரிதிலும் அரிது. யாரா பிறப்பது அரிதா? ஆமா, அரிது அரிது. ஆலயத்துக்கு வருவதே அரிது. அப்படிதான் நம்ம சொல்லணும். அது வர்றதுக்கு 1008 விளக்கம். எங்க இருந்தாலும் நம்ம தேவனை பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஒரு வசனத்தை படித்து பாருங்க. யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ. காயின் யாரு? காயின் யாரு? ஆதாமுடைய முதல் மகன். இவன் என்ன செய்தான்? கூட பிறந்த சகோதரனாகிய ஆபேலை கொன்றான். இவர்கள் அப்படின்னா என்ன? சகோதரர்களை கொலை செய்கிற மனுஷ கொலைபாதகர்கள். காயினுடைய வழியில நடந்து. பிழையாம் யாரு? இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணா? காசை வாங்கிட்டு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைத்தான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சிலருடைய முகங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கள் அகப்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நமக்கு உடனே ஆமா ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, இந்த ஊழியர்காரர் மூலியமாக வெளிப்படுத்தினீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரு கடலாம இருக்கிறா? இதுக்கு பேர் தீர்க்க தரிசனமா? நீங்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறேன் என்று காண்கிறேன். இன்னைக்கு யாருக்கு வேதனை இல்ல? குழம்புல உப்பு போடாதனால பிரச்சனை, வீட்டுக்காரர் உதச்சிருப்பாரு, வேதனையோட இருப்பீங்க. உண்மை இல்லையா? இப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. தீர்க்க தரிசனம் என்பது உங்களை எச்சரிக்க வேண்டும், உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கலங்காத மகளே, கலங்காத மகனே. வேத வசனம் தான். இதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா காலம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லிக்கிறாரா இல்லையா? இப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எது தீர்க்க தரிசனம், எது தீர்க்க தரிசனம் இல்லை என்று சொல்லி காயின் வழியில நடந்து காசு வாங்கிக்கிட்டு சொல்றதான பொய் தீர்க்க தரிசனம் நம்ப கூடாது. பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி வந்துட்டானா? கோராகில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்ப கோராகி என்ன பண்ணா? எதிர்த்து பேசுறான். யாரை எதிர்த்து பேசுனா? கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்களாகிய மோசேயும் ஆரோனையும் மிரியாமுக்கு விரோதமாக எதிர்த்து பேசினான். என்ன எதிர்த்து பேசினா? ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறாரா? எங்களோடு இருக்கிறது இல்லையா? உங்களோடு தான் பேசுவாரா? எங்களோடு கூட பேச மாட்டாரா? அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினா. வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, அழைக்கப்படாதவர்கள் உண்டு. தேவன் யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்கள் நீதிமானாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனவே
அழைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவசியமாய் காணப்படுகிறது. கோராகி எதிர்த்து பேசினதான பாவம், அவன் எதிர்த்து பேசுறது நிமித்தமாகத்தான் பூமியை பூமாதேவி என்று சொல்லுகிறார்கள். பைபிள் சொல்லவில்லை. ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார், மனிதனுக்கு அதை கொடுத்தார். இந்த பூமியை தவிர எங்கேயும் மனிதனால் வாழ இயலாது. மனிதன் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் பூமி. பூமி உருண்டை என்பதை எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போய் எவ்வளவோ நாட்களுக்கு பிறகுத்தான் பூமி உருண்டை என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாக பூமி தட்டையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அட்லஸ் என்கிற ஒரு மனிதன் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் யோபுவின் புத்தகம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் சொல்லுகிறது, பூமி உருண்டையின் மேல் கர்த்தர் வீற்றிருக்கிறார். விஞ்ஞானிகளை எல்லாம் வேதாகமத்தை படித்துதான் அதை கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள். உப்பு இல்லாத பண்டத்தை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்றதுக்கு யோபு புத்தகம் தான் பதில் சொல்கிறது. முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? உப்பு போட்டா சாப்பிடுறோம். இதுக்கு எல்லாமே விஞ்ஞானிகளுக்கு பதில் கொடுத்தது எல்லாம் பரிசுத்த வேதாகமம். முதல் வார்த்தை எது என்பதற்கு பதில் கொடுத்தது வேதம். முதல் அசைவுக்கு பதில் கொடுத்தது வேதம். முதலாவது எண்ணானம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்கு எல்லாமே பதிலை கொடுப்பது பரிசுத்த வேதாகமம். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த காரியங்களில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கேட்டு போனார்கள். என்ன பண்ணினார்களா? நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு தக்காளி எடுக்கிறீங்க, செக்கை செவியர்னு இருக்குது, மஞ்சளா இருக்குது, அதுல வெள்ளை கலர் இருக்குது, கண்ணங்கரையே ஒரு கருப்பா ஒரு பூச்சி இருக்குது, இது எடுத்து போய் ஒன்று எடுத்து வரீங்களா? எடுக்க மாட்டீங்க. ஏன்? பூச்சி இருக்குது. ஆனா எக்கோ பின்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் பெரும் கூட்டமே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. உங்களை என்னை பார்த்து பைபிள் என்ன சொல்லுது? பூச்சே, புழுவே சொல்றாரு. ஆனா நம்ம ஒரு பூச்சி இருந்துச்சு, நாட்டு மருத்துவர் சொல்றாரு, ஒரு பூச்சி புழு வைக்காததை நீ சாப்பிடாத, உட்பட மாட்டேன் அப்படின்னு. விதைகள் இல்லாத சாப்பிடாத உனக்கு வம்சமே இருக்காதுன்றான். கருப்பு திராட்சை சாப்பிடுங்க, அதனால சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராதுன்றான். அதனால ஆண்டவர் திராட்சை ரசத்துக்கு ஒப்பாக ஒரு ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். வாழ்க்கையில எதிர்த்து பேசி கெட்டு போனார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்த்து பேசுவது. ராஜா சொல்றாரு, மனைவிக்கு பயப்படாதவன், பொண்டாட்டிக்கு பயப்படாதவன் யாரா இருந்தா வா அப்படின்னு. எல்லாம் பார்த்தா கும்பல் 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 கும்பலா இருந்தான். ஒரே ஒருத்தன் மட்டும் தனியாக ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்தான். அப்போ எல்லா ஜனமும் சரி, ராஜாவே பயந்துட்டு இருக்கிறாரு. யாருக்கு? ராணிக்கு. ஒரே ஒருத்தன் மட்டும் நின்னான், தனியா நின்னான். எல்லாத்துக்கும் அவனை பார்த்து பொறாம. நம்ம ஊர்லயும் ஒரு வீரர் இருக்கிறான். ராஜா வரவேற்றார். நீ மட்டும் எப்படி? நானே பயந்துகிட்டு இருக்கிறேன், நீ எப்படி பொண்டாட்டி பயணம் போகும்போதே என் பொண்டாட்டி நீ யாரு கூட சேர்ந்திருக்க கூடாதுன்னு சொன்னா, அதனால தான் நான் தனியா இருந்தேன். யாரு கூடயும் சேர்ந்திருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? யாரு? நாடே இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்ன இருக்கு? ஆண்டவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். வாழ்க்கையில காயினு போலையும் நம்ம இருக்கக்கூடாது, பிழையாம போலையும் இருக்கக்கூடாது, கோராக எதிர்த்து பேசவும் போலவும் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி செய்து எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? கெட்டு போனார்களாம். இதற்கு வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்.
இப்படியாப்பட்ட குணங்கள் உள்ளவர்கள், காயினை போல குணங்கள் உள்ளவர்கள், பிழையாமை போல குணங்கள் உள்ளவர்கள். தெரியாது கோராகி எதிர்த்து பேசுவது போல எதிர்த்து நிற்கிறதான குணத்தை உடையவர்கள், யூதாசை போல காட்டிக் கொடுக்கிறதான குணத்தை உடையவர்கள், அனனியா சப்ராலை போல கர்த்தரிடத்தில் பொய் சொல்லுகிறதான குடும்பங்கள். அவங்க எல்லாம் ஜெபிக்கணும், எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எங்களை உயிர்ப்பித்தவர்களும் ஆண்டவரே, கோராகினுடைய வழிகள் எங்களுக்கு வேண்டாம், காயினுடைய வழிகள் வேண்டாம், பிழையாமின் வழிகள் வேண்டாம், யூதாசின் வழிகள் வேண்டாம், அனனியா சப்ராலை போன்ற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், பேலியாளின் ஆவிகள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை உயிர்ப்பித்தரும். ஏன்னா விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் ராஜாவானால் நம்ம ராஜாவின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எங்களை உயிர்ப்பித்தரும். இந்த கோராக பத்தி ஏன் வேதம் சொல்லுகிறது? ஒரு வசனத்தை படியுங்கள். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். இவர் என்ன வேலை செய்தார்? கோராகின் குமாரனாகிய எபியாசுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லுமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவருடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் இருக்க போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காவல் காக்கிற வேலை செய்தவர்கள் தான் இந்த கோராகின் புத்திரர்கள். என்னத்தை காக்குறாங்களா? காவல் காக்கிறவங்க. உங்களுக்கு பேர் என்னது? வாட்ச்மேன். பெண்களுக்கு என்ன சொல்றாங்க? உமன். ஆண்களுக்கு பேரு மேன். 2 சேர்த்தா மன். என்னது? மன். ஆங்கிலத்தில் என்னென்ன வார்த்தைகளை எழுத்து வருது? மண்ணை எப்படி சொல்லுவீங்க? அது என்னென்ன எழுத்து வருது? எம். இந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவன் தான் யாரு? மேன். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது மண்ணு என்னென்ன கலர் இருக்குதோ அத்தனை கலர்லயும் மனுஷன் இருக்கிறான். பேசுறா உலகத்துல மனுஷன் சொல்றானா? குருவி மனுஷனை போல வாழ ஆசைப்படுறது இல்லையா? காக்கா மனுஷனை போல வாழ ஆசைப்படுறது இல்லையா? கழுகு மனுஷனை போல வாழ ஆசைப்படுறது இல்லை. திமிங்கலம் மனுஷனை போல ஆசைப்படுறது இல்லை. மாடு மனுஷனை போல வாழ ஆசைப்படுறது இல்லை. நம்ம தான் ஒவ்வொன்றா வாழ நினைக்கிறோம். நான் சிட்டுக்குருவியா இருந்தா நேரம் பறந்து போயிருப்பேன், ஒரு புறாவா இருந்தா நான் எங்கே போயிருப்பேன், கழுகா இருந்தா நான் அப்படியே எங்கே போயிருப்பேன், நான் ஒரு சுறாவா இருந்தா உள்ள போயிருப்பேன். அதான் சொன்னேன், அரிது அரிது மனிதனாய் பிறப்பது. அதான் உலகத்தை சொல்றான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. நாம் அவரை துதிக்கும்படியா, அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியா உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், எங்களை உயிர்ப்பித்தருளும். காலையில எழுந்து ஜெபிக்க எங்களை உயிர்ப்பித்தருளும். வேதத்தை படிக்க எங்களை உயிர்ப்பித்தருளும். உங்களுடைய வேதத்தின் வார்த்தைகளை கட்டளை எல்லாம் கைக்குள்ள எங்களை உயிர்ப்பித்தருளும். நம்ம சாட்சி சொன்னாங்க, ஒருத்தர் பின்னிட்டு போயிட்டார், திரும்பவும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். பேசலா. ஏனென்றால் அது ரொம்ப ஆச்சரியம் தான். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல. அவனை திருப்புவது கூடாத காரியம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை திருப்பி இருக்கிறது. கர்த்தருக்குள் மறுபடியும் நிலை நாட்டி இருக்கிறது.
நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வருஷங்களின் நடுவுகளில் உங்களை நான் என்ன பண்ணுவேன்? உயிர்ப்பிப்பேன் என்று வேதம் கூறுகிறது. நாம் உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றாலும் வெளிப்படத்துல செத்தவனாய் வாழ்கிறார். நாம் உயிர் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உயிர் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். செத்த கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்தருளும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. எதையோ ஒன்று நினைத்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கைகள் அல்ல. அவாந்தர வெளிகளை ஆறுகளை உண்டாக்குற தேவன் உங்க வாழ்க்கையில புதிய வழிகளை திறப்பாராக. இதைத்தான் பவுல் சொல்கிறார். சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஆசையாய் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். அப்ப நமக்குன்னு ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கு பரலோகம். அந்த பரலோகம் செல்ல வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிரடைய வேண்டும். உயிர் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும். இதான் பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன், இப்ப இருக்கிறதான டபுள் PhD படித்தவர், கப்பல் வியாபாரியின் மகன், பெரிய பெரிய கப்பல்களுக்கு சொந்தக்காரர், அந்த காலத்திலேயே ஏறக்குறைய 40 கோடிகளுக்கு அதிபதி ஆனவர். அவர் தான் சொல்லுகிறார், எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். காரணம், இந்த சொத்தை விட, இந்த பொன்னை விட, இந்த பொருளை விட, ஆஸ்திகளை விட இயேசு போதும். யார் போதும்? பாட்டு உண்டு. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்படி நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் 20வது சங்கீதத்தில் 8வது வசனம் ஒன்று சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரணம், நாங்க ஜெபிக்கிறோம். என்னன்னு ஜெபிக்கிறோம்? திரும்ப எங்களை உயிர்ப்பியும். ஆமென். அப்படி திரும்ப உயிர்ப்பியும் என்று கேட்கிறதான வேலைகளை அவர் சொல்லுகிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழும்பி நிற்கிற தூண்களை போல் நாம் தேவ சபையில் நிற்க வேண்டும். அதே சமயத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். பல பிரச்சனைகளில், கடன் பிரச்சனையில் விழுந்துடுறோம், பல காரியங்களை விழுந்து விடுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கிறோம். எதனாலன்னா
தேவ கிருபையினால். ஆமென். தேவ கிருபை நம்ம நிக்க செய்கிறது, வேறொன்றை செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஜெபிக்கணும். என்னை 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 ஒரு வசனத்தை படிக்குமா? 119வது சங்கீதம் 159வது வசனம். 119வது சங்கீதம். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பிக்க. அப்ப ஒரு மனிதனை உயிர்ப்பிப்பது எது? சொல்லுங்களேன். அதான் பைபிள் சொல்கிறது, என் கிருபை உனக்கு காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள். அப்ப கிருபையினால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை காணாமே. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை, நமக்காக யுத்தம் செய்கிறவர் துதியுங்கள் அவர் கிருபை. அந்த கிருபையை போற்றணும். அதான் சொல்கிறது, தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதற்கு பேர் என்னது? கிருபை, தயவு, இரக்கம். அப்ப அந்த இரக்கத்தை பெற்றா அண்டைத்தரத்தை சொல்றாங்க, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இதுக்காக தான் பிறந்தோமா? இரக்கத்தான் பிறந்தோம், சாக பிறகுதான் பிறந்தோம். ஆனா அதுவரையில் எப்படி இருப்போம்? இரக்கத்தோடு இருப்போம். அப்படி அந்த இரக்கமாக இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு பல வகையான விருதுகளை உலக நாடுகள் கொடுத்தது. எந்த நாட்டுக்கு போவதற்கும் அவர்களுக்கு விசா தேவையில்லை, எந்த நாட்டுக்கு போவதற்கு பிளைட் டிக்கெட் எடுக்க வேண்டியது இல்லை. எங்க நாட்டுக்கு அவர்கள் வரமாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்டினர்கள் கூப்பிட்டார்கள். காரணம் என்ன? தேவ கிருபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத. இன்னொரு பக்கத்தில் பாடுகிறான், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம். என்ன சொல்றான்? இன்னொரு பக்கத்தில் பாடுகிறான், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கிருபை குறித்து நிறைய பாட்டு இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றான், கிருபையினாலே என்ன பண்ணுங்க? கிருபையினாலே என்ன பண்ணுங்க? உயிரோடு இருக்கீங்களா? பேசலா. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வாழணும்னு ஆசை இல்ல? வாழ ஆசை என்ன சொல்லுங்க, அதுக்கு ஏற்பட்டு நான் பண்றேன். பேசலாம். வாழதான் ஆசை. ஒரு பக்தன் படுகிறான், மாறத்தான் ஆசைப்படுகிறேன் மாற்றிவிடும் அன்பு. வாழணும்னு ஆசையா இருக்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல போக ஆசைன்னு கேட்டாலும் இல்ல வேணா வாழ்றேன். அப்போ உயிரோடு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறது. நம்ம வாழ வேண்டுமானால் உயிர் அவசியம். ஒண்ணு, கிருபை நம்ம உயிர்ப்பிக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளில் 16ஆம் அதிகாரத்துல 32 இருந்து 36 வசனங்களை வாசித்தால் பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததினால்
அவர்களை பிடித்து அடித்து உதைத்து தொழுமரத்தில் கட்டி வைக்கிறார்கள். நமக்கு இப்ப ஃபேன் இல்லை என்றால் ஒரு 5 நிமிடம் நம்மளால இருக்க முடியவில்லை. ஐயோ உடம்பெல்லாம் அரிக்குதுன்றோம். உண்மை இல்லையா? நானும் துவாக்குடியில் டேவிட் பாஸ்டர் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அவர் வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு. பஜார் என்னால சட்டை போட்டுக்க முடியல சார். சட்டை கட்டிட்டேன். நான் பாசன அவங்களுக்கு யாருக்கு தெரியும். மெக்கானிக் கடையோட அப்படி உட்காந்துட்டேன். போயிட்டு கரண்ட் இல்லை. அங்க ஒரு 2-3 மணி நேரம் பணியோட தான் இருந்தேன். அப்புறமா வரும்போது தான் போட்டுட்டு வந்தேன். ஆனா இவனுங்களுக்கு அப்போ என்ன இல்லை, தொழுமரத்தில் கட்டி அடிச்சு உருக்கும் பொழுது உடம்பெல்லாம் காயம். அந்த காயத்தின் மத்தியில கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. எந்த கரண்ட் வசதியும் இல்லை. ஆனா இவங்களுடைய ஜெபம் எல்லாம் என்னதான், என்னை உயிர்ப்பித்தார்களும் துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள், பாடினார்கள். பாட பாட துதிக்க 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 ஆண்டவர் புதிய வழிகளை திறந்தார். நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாடுகளின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடி துன்பம் துயரத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்ப நடக்கிறது என்ன, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்கியது. கட்டுகள் எல்லாம் அருந்து போனது. அந்த சிறையை காவல் காக்கிறவன் பயந்து நடுங்கினான். ஐயோ இவர்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள் என்று சொன்னார். என்னுடைய மேல் அதிகாரிக்கு நான் என்ன பதில் சொல்வது? அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக கத்தி எடுத்து தற்கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த கேடையும் உண்டாக்கி கொள்ளாதீர்கள், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். இன்னைக்கு சிறைச்சாலைய அந்த சுவர்களை தாண்டி ஓடுகிற கும்பல் நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவரே வழி திறந்திருந்தாலும் இவர்கள் ஓடவில்லை. அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். அங்கே இருந்தது நிமித்தமாக அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரவெல்லாம் ஜெபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் அருந்தது. சிறைச்சாலையினுடைய அதிபதி தன்னை ஒப்பு கொடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஜீவ புத்தகத்தில் அவர்கள் பேர் எழுதப்பட்டது. புது வேலன் அடைந்திடுவே, நான் புது வேலன் அடைந்திடுவே, புது வேலன் அடைந்திடுவே, நான் புது வேலன் அடைந்திடுவே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. புது வேலன் அடைந்திடுவோ, நாம் புது வேலன் அடைந்திடுவோ, புது வேலன் அடைந்திடுவோ, நாம் புது வேலன் அடைந்திடுவோ. பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிரச்சனைகளை ஆள வேண்டும், போராட்டங்களை ஆள வேண்டும், அலைகளை ஆள வேண்டும். ஏன் என்று சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. அது அமைதலாயிற்று. எனவே ஆண்டவரே என்ன பண்ணும்? உயிர்ப்பித்தார். பவுல் சீலா வாழ்க்கையில் தேவன் உயிர்ப்பிப்பை கொடுத்தது போல உங்க வாழ்க்கை உயிரடையட்டும். சில சமயங்களிலே சில பாதுகாப்பு இருக்கும். அந்த பாதுகாப்புல இருந்து கைவிடப்பட்டிருப்போம். சில சமயங்களில் சிலர் நம்பி இருப்போம், அவர் நம்ம கைவிட்டிருப்பார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவது அப்படின்ற ஒரு திகைப்பு இருக்கும். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. அப்ப அந்த தேவன் நமக்கு அடைக்கலாமா, பெலனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருப்பார்.
பேசுறா. அப்ப ஒன்று சொல்கிறது, உங்களுடைய கிருபையின் படிகளை என்ன பண்ணும்? உயிர்ப்பித்தார். இரண்டாவதாக ஒரு காரியம், 119 சங்கீதம் 25வது வசனம். 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கணுமா? உயிர்ப்பிக்க மாட்டீரோ உலர்ந்த என்னையுமே. எது உயிர்ப்பிக்குதா? வசனம். ஏன்னா அது ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த கற்குள்ள பட்டயத்திலும் மிகவும் கற்குள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. வார்த்தை யாரு? வார்த்தையின்படி என்ன பண்ணும்? உயிர்ப்பித்தருளும். ஏன் என்று சொன்னால், அவர் உண்டாக கிடவது என்று சொன்னார், உண்டானது. அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட நிற்கும். பக்தன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காட்டும் வழியில் நடப்பே, உன் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு எஸ்ஸரே. அந்த வார்த்தை, ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பித்தருளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எசேக்கியாவே, நீ எதை கண்டு கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரே, நான் ஒரு எறும்பு பள்ளத்தாக்கை கண்டு கொண்டிருக்கிறேன். இவங்களை பார்த்து நீ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரை. அவர் உயிரடை. அவன் உரைத்தான். அல்லேலூயா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். அதுதான் பண்றார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இப்படி வார்த்தையின்படி என்ன பண்ணும்? உயிர்ப்பித்தருளும். உயிரடைஞ்சிச்சா? எலும்பு பள்ளத்தாக்குகள் உயிரடையுமானால், முந்தா நாள் பேப்பர்ல கணவன் மனைவிக்கு சண்டை. எத்தனை பேப்பர் பார்த்தீங்கன்னு தெரியல. பிள்ளைங்க 2 பேரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சண்டை வந்து இவன் போய் என்ன பண்ணா, மனைவியை தள்ளி விட்டான். மனைவி செத்து போயிட்டாங்க. கோவம் அடங்கல, துண்டு துண்டாக வெட்டினா உடம்ப. பத்தியம்மா நல்லா இருந்துச்சா? தலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு, எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு போட்டு என்ன பண்ணா, குக்கர்ல விட்டு வேக விட்டான். எலும்பெல்லாம் என்ன பண்ணிட்டானா போட்டு நொறுக்கிட்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க போட்டான்? ஏரியில போட்டான். உயிர்ப்பிடான்னு சொன்னா இவன் உயிரை எடுக்கிறான். பேசல, நீங்க உங்க வீட்டுக்காரர் உயிர் எடுக்கிறீங்களா என்ன எனக்கு தெரியல. சொல்ல, என் உயிரை எடுக்காத போ. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் சொல்ல விரும்பல. உயிரடைய வேண்டும். உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு. இப்ப இந்த வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பித்தள்ளும் என்று கேட்கிறான். நம்ம கேட்டிருக்கிறோமா? கொண்டா 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 கொண்டாங்கிறோம். இப்ப எல்லாம் அண்டா கொண்டான்றான். 1000 ரூபாய் கட்டினவங்களுக்குலாம் என்னது அண்டா கொண்டா கொண்டானா, மண்ணு என்ன சொல்றான், இவன் எனக்கு எல்லாம் என்னுடைய மண்ணு சொல்றான், நீ என்னுடையவன், நீ உனக்கு சொந்தம் அல்ல. நீ எனக்கு யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நிர்மலா ராஜருக்கு சொந்தம். அது பாட்டு. மண்ணு சொல்றதா, நீ எனக்கு சொந்தம்.
பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கலாம். அதுக்காக அப்படியே போயிட முடியுமா? எங்க போய் அடக்கணும்? பூமியில தான் ஒண்ணு எரிச்சிடணும் அல்லது புதைச்சிருந்ததான் வாழ்க்கை. அர்த்தம் எதை சொல்லுது? நீ பூமியில வாழ்ந்திருக்கவும் நீடித்த நாட்களாக இருக்கவும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, தானம் தர்மம் செய்வாயாக. அந்த வார்த்தையின் படி நீ நடப்பாயானால் இந்த பூமியிலே நீ நல்லா இருப்ப. பேசலாம். யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வேற யாருக்கு நண்பர்கள் இல்ல, நல்லா தானே இருக்கணும். பேசலாம். எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும். ஆனா அவனை பார்த்தா தான் எரிச்சல் வருது. ஒரு வண்டி வாங்கிட்டானா எரிச்சல் வருது, ஒரு கார் வாங்கிட்டானா எரிச்சல் வருது, நல்ல ஒரு செல்போன் வாங்கிட்டானா எரிச்சல் வருது, நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டானா எரிச்சல் வருது. கண்ணு ஊத்திக்கிட்டே இருக்குது. ஆறாவதுல கூட அப்படிதான். ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தாலும் கண்ணு ஊத்திக்கிட்டே இருக்கும். ஓ, இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன்? உயிரோடு இருப்போம். பிரேசலாம். அல்லேலூயா. மூணாவது எது நம்ம உயிர்ப்பிக்குது? ஒரு வார்த்தை யோவான் 6:63. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அதனால தான் வெட்டி குக்கர்ல வச்சு கொளுத்தி விட்டான். மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாதுங்க. ஆவிதான் என்ன பண்ணுகிறது? உயிர்ப்பிக்கிறது. இப்ப செத்து போயிடுறாங்க. செத்து போன யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கல்லறைகள் வெடித்து அவைகள் உயிர்த்தெழும். சிலர் ஞானமா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நெருப்பு வச்சு கொளுத்திட்டு கங்கைகளை கரைச்சு விட்டு வர்றோம். வேதம் சொல்லுகிறது, நதிகள் தங்களிடத்தில் மரித்தவர்களை ஒப்புவிக்கும். எல்லா சாம்பலும் ஒன்னா சேர்ந்து செத்த உயிரோடு வந்து நியாயத்திற்கு நின்னே ஆகணும். புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் செய்ததான நன்மைக்கும் தீமைக்கு தகுந்ததான பலனை பெற்றே ஆக வேண்டும். ஆனா எந்த மாற்றமும் கிடையாது. திரும்ப எங்களை உயிர்ப்பித்தருளும், திரும்ப எங்களை உயிர்ப்பித்தருளும். எது நம்மை உயிர்ப்பிக்கிறது? தேவனுடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த ஆவி அவருக்குள் புகுந்தது. அவர் உயிரடைந்தார். ஆதாமு உண்டாக்கி அவனுக்குள் சுவாசத்தை ஊதினார். அவர் ஜீவ ஆத்துமாவானார். நாம் நமக்குள் ஆத்துமா இருக்கிறது, ஆவி இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் தேவனுக்கே. ஏனென்றால் தேவனின் ஆலயமாக நாம் இருக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என்னை 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 உயிர்ப்பித்தார். வேற யாரும் உயிர்ப்பிக்க முடியாது. கொஞ்சம் சோர்வா இருக்குதா, டயர்டா இருக்குதா, அதுக்கு மெடிக்கல்ல போய் கேட்டீங்கன்னா சத்து மாத்திரை கொடுப்பாங்க. வைட்டமின் A, B, C, D இப்படின்னு நிறைய இருக்கும். எனக்கு அது தெரியாது. அது போல காலையில் வெயில நின்னா வைட்டமின் D இருக்குதான். அது உடம்புக்கு ஏற்றதான். உண்மை இல்லையா? அதெல்லாம் நல்லதுதான், உடம்புக்கு நல்லது. அதே ஒரு 12 மணி வெயில்ல போனா என்ன வந்துருதான்? இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்ப அந்த மாத்திரை டெய்லி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் பலன் கிடைக்கும். சில ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடம்புக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், பேசலாம். நம்ம என்ன செஞ்சு வைக்கணும்? ஆண்டவரே, ஆண்டவரே, யாரெல்லாம் நம்ம உயிரடைய நினைக்கிறீங்க? இப்ப நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க. அதாவது உயிரோடு இருக்கிறது வேற, உயிரோடு வாழ்கிறதான ஜீவி என்பது வேற. ஒரு நிமிஷம் எழுப்பி, ஆண்டவரே, நாங்க காயினுடைய வழியில நடக்கக்கூடாது, பிள்ளையாவுடைய வழியில நடக்கக்கூடாது, கோராக எதிர்த்து பேசுறது போல பேசுறாங்க, கெட்டு போகக்கூடாது. இழந்து போனதை தேட வச்சுக்கும் தான். அதுதான் சொல்ற, தேவன் தன்னுடைய ஒரே குமாரன் விசுவாசியவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமுடிக்கு அவரை தந்தொழி உலவாய் உலகத்திலே அன்பு கொண்டார். அந்த அன்பு உள்ள தேவன் தான் சொல்லுகிறார்.
போறா எத்து பேசுறது போல நீ எத்து பேசாதப்பா நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்தது. பவுல் சீலாவை உயிர்ப்பித்ததே தான். உங்களை என்னையும் உயிர்ப்பிக்கணும். எது உயிர்ப்பிக்கிறது? தேவனுடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து கிருபையினால் எங்களை உயிர்ப்பித்தருளும் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பித்து அருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் எங்களை உயிர்ப்பித்து அருளும் ஆண்டவரே. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்க யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமானால் நாம் உயிரடைய முடியும். சாராளின் செத்து போனதான கர்ப்பம் உயிரடையுமானால் நாம் உயிரடைய செய்ய முடியும். ஆரோன் கையில் இருந்த, மோசே கையில் இருந்ததான கோள்கள் ஒரே நாளிலே உயிரடைந்து புத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்குமானால் தேவன் நம்ம உயிரடைய செய்ய முடியும். வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏவப்பட்ட ஒத்த செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலே பேசின உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை உயிர்ப்பியும் ஐயா, உம்முடைய ஆவியினாலே எங்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, எங்களிடத்துல இருக்கிறதான எல்லா கரை திரைகள் பாவங்கள் சாபங்கள் அப்பா எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து நீர் எடுத்து போட்டு உம்முடைய வல்லமையினாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வசனத்தினாலும் அப்பா உம்முடைய ஆவியினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை உயிர்ப்பிக்கும் பொழுது நாங்கள் உமக்காக ஓட உழைக்க பிழைக்க என் தேவனே உமக்கு சாட்சியாய் வாழ உம்முடைய வேலையை செய்ய உமக்காய் பரிந்து பேசி கர்த்தாவே ஐயா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபையினாலே எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய வசனத்தினாலே உயிர்ப்பியும், உம்முடைய ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து உமக்கு கர்த்தாவே சாட்சியாய் வாழ என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட கெட்டு போக கூடாது ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட சதாகாலமும் இருப்பதாக. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து உன்னை நன்மையாக வைத்தார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை நன்மையாக வைத்தார். கர்த்தர் உன்னை நன்மையாக வைத்தார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை நன்மையாக வைத்தார். நீ கலங்காதே மகனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை யாவரையும் உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி போகும்போது வரும்பொழுது காக்க கடவுள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. பேசலாம்.